ஹே மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஏன் ரகசியம் எழுதால எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோடில் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம எபிசோட் 4க்குள்ளே போயிடலாம். 4ஓட ஸ்டார்டிங்லேயும் நம்ம 2 பசங்களையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு தான் கழுத்து பக்கத்தில் அடிபட்டுருந்துச்சு இல்லையா, அந்த பிளட்டு ஸ்மெல் வர நம்ம சேகி வந்து அந்த பிளட்டை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அவனை அப்படியே அந்த பிளட்டை குடிக்கிற மாதிரி பக்கத்தில் போயிருந்தான் லாஸ்ட் எபிசோடில். அவன் பக்கத்தில் போயிட்டே இருக்கான், விட்டால் குடிச்சிருப்பான் கடிச்சு அந்த பிளட்டை. இருந்தாலும் இவன் அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் இவன்கிட்ட இருந்து தள்ளி வந்துடுறான். இருந்தாலும் அந்த பிளட் ஸ்மெல் வந்து இவனை ரொம்ப பலவீனமாக ஆகிட்டே இருக்க அவனுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி மயங்கி கீழே விழுகிற மாதிரி போக இவன் தான் அவனை தாங்கி பிடிக்கிறான். இவன் அந்த மயங்குற சமயத்திலையும் அந்த 4வது வேம்பயருக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் மயங்கி இருக்கான். ஒரு வேம்பயருக்கு பலவீனம் ஆக்குறதும் பிளட்டு தான், பலம் கொடுக்கறதும் பிளட்டு தான். பாவம் வேம்பயர்லாவும். அப்புறம் இவனும் அந்த 4வது வேம்பயர் கால் பண்ணியிருப்பான் போல. அவனும் வந்துட்டான். அவன் வந்து இவனை தொட்டு பார்த்தா அவனோட பாடி எல்லாமே ரொம்ப சில்லுன்ட்டு இருக்கு. பொதுவாக வேம்பயரோட பாடி எப்பயுமே ரொம்ப சில்லுன்ட்டு தானே இருக்கும். இப்போ ரொம்பவே சில்லுன்ட்டு இருக்கு. அவனால் சுத்தமாக மூச்சே விட முடியல. ஒரு மாதிரி இழுத்து இழுத்து தான் விட்டுட்டு இருக்கா. இதை பார்க்குற அந்த 4வது வேம்பயருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி வாடா சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இவன் அவனை கைத்தாங்கலாம் அங்கேருந்து கூட்டிட்டு போகிறான். நம்ம கண்ணுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. என்னடா வந்தான் அவன் பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் ரொம்ப பாவமா. அப்புறம் ஒரு வழியாக அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இவனும் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாரில் நடந்தது, பாருக்கு வெளியே நடந்ததுன்ட்டு எல்லாத்தையுமே போட்டு திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த 4வது வேம்பயர் வரான். அவன் வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் இருந்துட்டு இந்த மாதிரி இஞ்சியில் டீ போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னோட அப்பா அம்மா எனக்கு உடம்பு சரியில்லாத போது இதுதான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு 4வது வேம்பயர் இருந்துட்டு ஓ அப்படியா, ஆனால் இதெல்லாமும் அவனுக்கு பிடிக்குமான்ட்டு எனக்கு தெரியலையா, அவன் இதெல்லாம் குடிக்க மாட்டான், அதாவது ஜிஞ்சரும் கார்லிக்கும் அவன் வந்து சேர்த்துக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் 4வது வேம்பயர். இவனும் இருந்துட்டு ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் எப்படி இருக்கான், அவனோட உடம்பு வந்து ரொம்பவே சில்லுன்னு இருந்துச்சு, ஏன் நம்ம அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு 4வது வேம்பயர் இருந்துட்டு சொல்கிறான், இல்லை அவனோட பாடி எப்பயுமே அப்படி தான் இருக்கும், அவன் இப்போ நல்லா தான் இருக்கான், அவனை அவனாலேயே பார்த்துக்க முடியும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ ரெஸ்ட் எடுத்துக்க, உன்னோட உடம்ப நீ பார்த்துக்க, நான் இதை அவன் குடிக்க மாட்டான் இருந்தாலும் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி 4வது வேம்பயர் இவன்கிட்ட சொல்ல இவனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்போ அப்படியே சின்னதாக ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி ஒன்று காமிக்கிறாங்க. நம்ம சேகி வந்து சின்ன பையனை உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு 2 பசங்க வராங்க. அந்த இடத்துக்கு 2 பசங்க வந்து நம்ம சேகி வந்து அப்பத்துலேருந்தே பிளட் வந்து குடிக்க மாட்டான் போல. இவன் பிளட் குடிக்காமல் இருக்கிறதுனால அந்த பசங்க எல்லாமே நீ வந்து ஆஃப் ஹியூமனா, ஏன் பிளட்டே குடிக்க மாட்டேங்கிற, குடி குடி அப்படிங்கிற மாதிரி இந்த 2 பசங்க அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாமே மயக்கத்தில் இருக்கிற சேகிக்கு கனவு மாதிரி வந்துட்டு போக அவன் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அப்போ 4வது வேம்பயர் கையில் டீ எடுத்துட்டு அங்கே வரான். அங்கே வந்து பார்த்தா இவன் ஒரு மாதிரி இருக்கான். அதை பார்த்துட்டு அவன் இருந்துட்டு டேய் நீ தூங்கலன்ட்டு எனக்கு நல்லா தெரியுது, ஒழுங்கா எந்திரிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் இருந்துட்டு போடா நான் தூங்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் அவனை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறான். நீலாம் பாக்கெட்டில் இருக்கிற பிளட்டே குடிக்க மாட்டேன், இப்போ அவனோட பிளட்டை பார்த்ததுக்கே நீ இந்த அளவுக்கு மயங்கி போய் கிடக்குறியே அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் இருக்கட்டும், இருந்தாலும் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா, அவன் உன்னை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கான். ஆனால் நீ ஒரு நாள் ஃபுல்லாக அவனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க. ஒரு 100 கிலோமீட்டர் இங்கேருந்து வெளியே போடான்னு சொன்னால் போக மாட்டேன், இன்னைக்கு என்னடானா அவனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவன் அவனை சொல்ல, இங்கே பாரு நான் அவனோட வீக்னஸ் என்னன்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் போனேன், இப்போ உனக்கு ஹாப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவன் இருந்துட்டு டேய் நீ தானடா சொன்ன அவனை சேஃபாக இந்த வீட்டில் இருந்து அனுப்புறது தான் என்னோட கோல்ன்ட்டு, இப்போ என்னடானா நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் இருந்துட்டு இங்கே பாரு எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, என்னை தனியாக விட்டுட்டு நீ போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் இருந்துட்டு இங்கே பாரு தம்பி, இதுக்கெல்லாம் இம்பாசிபிளே கிடையாது, மனுஷனும் நம்மளும் ஒன்றா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவன் இருந்துட்டு இப்போ நீ என்ன தான் மீன் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் இருந்துட்டு இது வெறும் ஜஸ்ட் ஒரு கேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதாவது 4வது வேம்பயர் என்ன நினச்சிக்கிறான்னா இவனுக்கும் அவனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். வேம்பயரும் மனுஷனும் ஒன்றா வாழ முடியாது, நீ ஓவராலாகவும் அவனை வந்து இமேஜினேஷன் பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் இருந்துட்டு யாரு நானா இமேஜினேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ தான் கொஞ்ச நாளாகவே ஸ்ட்ரேஞ்சாக நடந்துகிட்டு இருக்க, நீ யூஸ்வலாக எப்பயுமே வீட்டில் தங்க மாட்டேன், இப்போ என்னடானா ஒரு நாள் ஃபுல்லாக வீட்லேயே தான் சுற்றிட்டு இருக்க, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் இருந்துட்டு சரி ஓகே நீ ரெஸ்ட் எடு, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக போக இவன் இருந்துட்டு டேய் ஒரு நிமிஷம் நெல்லு, இது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு இவன் இருந்துட்டு இதுவா ஜிஞ்சர் டீ உனக்காண்டி தான்,
எல்லாமே கண் தான் போட்டான், உனக்கு வேணும்னா குடி, இல்லாட்டி இங்கே வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் இவன் திங்க் பண்ணிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த டீ எடுத்து குடிக்கிறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம சேகி வந்து ஹென்னுக்காண்டி மெடிசன் இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கான். அவனுக்கு தான் கழுத்தில் அடிபட்டிருக்கு இல்லையா, ஸோ அவனுக்காண்டி மெடிசன் இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கான். வாங்கிட்டு வந்துட்டான். ஆனால் இவனுக்கு எப்படி அவன்கிட்ட கொடுக்குறன்னு தெரியல. இவனும் நிறையா தாட்டி ரிகர்சல் இதெல்லாமே பண்ணி பண்ணி பார்க்குறான். இப்படி கொடுக்கலாமா அப்படி கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ரிகர்சல் பண்ணி பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஆனால் சுத்தமாக அவனுக்கு எப்படி கொடுக்கணுன்ட்டு சொல்லி கொடுக்கவே தெரியல. இவன் இப்படியே பண்ணிகிட்டே இருக்க அவனும் பின்னாடி வந்து நின்றுறான். பின்னாடி வந்துட்டு என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் ஒரு மாதிரி பயந்துட்டு இந்த அப்படி அப்படிங்கிற மாதிரி நீட்டுறான். அவனும் வாங்கிட்டு ஆமாம் இது எனக்கா, எனக்குன்ட்டு மட்டும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு அமைதியாகவே இருக்கானா. இதை பார்க்க பார்க்க அவனுக்கு சிரிப்பு தான் வருது. அவள் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கா. அங்கேருந்து போகலான்னு சொல்லி போக போகிறான். இவன் இருந்துட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, எனக்கு இதை எப்படி அப்ளை பண்ணுறேன்ட்டே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த ஆயில்மெண்ட் இதெல்லாமே போட்டு விட்டுட்டு இருக்கான். நம்மலாம் வழக்கமாக ஆயில்மெண்ட் எப்படி போடுவோம், ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுருந்துச்சுன்னா அவங்களுக்கு முன்னாடி நின்று ஆயில்மெண்ட் போடுவோம். இவன் என்ன பண்ணுறான்னா அவனை உட்கார வச்சு இவனும் அவன் பக்கத்தில் உட்காந்து அப்படியே சைடு வாக்கில் லைட்டாக ஹக் பண்ணுற மாதிரி சைடு வாக்கில் அப்படியே ஆயில்மெண்ட் இதெல்லாமே போட்டு விட்டுட்டு இருக்கான். டே இருந்தாலும் இது கொஞ்சம் வேற விதமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்குடா. இந்த மாதிரிலாம் நாங்கள் எப்போயும் ஆயில்மெண்ட்லாம் போட்டது இல்லைடா. ஆனால் உங்ககிட்ட தான்டா எப்படி ஆயில்மெண்ட்லாம் போட்டுக்கிறணுன்ட்டு கற்றுக்கணும் நாங்கள். அப்புறம் ஆயில்மெண்ட்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு ஹேர் இதெல்லாமே தொடச்சி விட்டுட்டே இருக்கான். இவ எப்படி தொடச்சி விட்டுட்டு இருக்கா. அவன் இருந்துட்டு நீ இதெல்லாம் பண்ணணுன்ட்டு எந்த ஒரு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் இருந்துட்டு இல்லை தண்ணி பட்டு மறுபடியும் புண்ணில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதான் நானே பண்ணி விட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவன் இருந்துட்டு சொல்கிறான் நீ இந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் நான் எந்த ஒரு சார்ஜுமே உனக்கு தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டே இருக்கான். இவன் இப்படி பேசிக்கிட்டே இருக்க நம்ம சேகிக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவள் வந்து ரொம்ப க்யூட்டாக கண்ணை மூடி அழகாக உட்காந்து இருக்கானா. இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவன் வந்து அவனையே பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் இருந்துட்டு என்னடா தொடக்கிறது ஸ்டாப் ஆயிடுச்சு, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிமிர்ந்து பார்த்தா அவன் இவனையே ஏதாவது வெச்சக்கண்ணு வாங்காம அப்படியே அடிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவன் இருந்துட்டு அது நீ பார்ல என்ன பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கதா அவனுக்கு கொஞ்சம் கான்ஷியஸே வருது. கான்ஷியஸ் வந்துட்டு அது அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர அதுங்குள்ள வெளியே இருந்து சவுண்டு கேட்குது. மற்ற வேம்பயர் எல்லாம் நம்ம ஹன்னை தான் கூப்பிட்றாங்க. இவனும் இருந்துட்டு நான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர இவன் டக்குன்ட்டு அவனோட வாயை மூடிடுறான். கையை வச்சு வாயை மூடிட்டு இங்கே பாரு அமைதியாரு, நம்ம 2 பேரும் இங்கே ஒன்றா இருக்கோம். ஒன்றா இருக்கிறத அவங்க பார்த்தாங்கன்னா தப்பாக நினச்சிப்பாங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நீ அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி இவன் அவன்கிட்ட சொல்ல அவனும் சரின்ட்டு சொல்லிட்டு தலையாட்டுறான். இவன் கண்ணு ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. இவனும் சரின்னு சொல்லிட்டு அவனோட வாயிலிருந்து கை எடுத்துடுறான். இவனுக்கு பார்க்க பார்க்க ஒரு மாதிரி இருக்கு போல் சேகிக்கு. அவனை கிஸ் பண்ணணுன்ட்டு தோணுது போல் நம்ம சேகிக்கு. இவனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணுற மாதிரி பக்கமாக போயிட்டே இருக்கான். அவனும் அந்த கிஸ்ஸை அக்செப்ட் பண்ணுற மாதிரி கண்ணெல்லாம் மூடி ரெடியாக இருக்கான். இவனும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடறான். ஆல்மோஸ்ட் கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டாங்க. டக்குன்ட்டு அந்த ஃபோன் ரிங் அடித்து எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுருது. இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐம் சாரின்னு சொல்லிட்டு சேகி அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் நைட்டு தான் காமிக்கிறாங்க. 2வது 3வது வேம்பயர் இருந்துட்டு நம்ம கண்கிட்ட அவன் தூங்க போகிறான். அவன்கிட்ட உனக்கு நைட் ஸ்நாக்ஸுக்கு என்ன வேணும், உனக்கு ரைஸ் கேக் வேணுமா அப்படி இல்லாட்டி ஃப்ரைட் சிக்கன் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அவன் இருந்துட்டு சொல்கிறான் இல்லை இல்லை எனக்கு எதுவும் வேணாம், நீங்கள் கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போல்லாம் கொஞ்ச நாளாக எனக்கு வெயிட் போட்ட மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்ட்டு போகிறான். ஆப்போசிட்டில் சேகி வரான். சேகிக்கு இவனை பார்த்தோன்னே கொஞ்சம் ஒரு மாதிரி எம்பாரிசிங்காக இருக்கு போல். அவன் ஒரு மாதிரி பண்ணுறான். இவனும் சரின்னு சொல்லிட்டு இவனுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி எம்பாரசிங்காக தான் 2 பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் மூஞ்ச கூட பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இவன் இந்த பக்கம் போனால் அவனும் இந்த பக்கம் வரான். இவன் அந்த பக்கம் போனால் அவனும் இந்த பக்கம் வரான். அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண் ஒரு வழியாக அவனோட ரூமுக்கு போயிட்டா. இவனும் இந்த பக்கம் வந்துட்டான். இந்த 2வது 3வது வேம்பயர் இருந்துட்டு டேய் அவன் சொன்னதை கேட்டியா, அவன் ஒரு வழியாக வெயிட்டு போட்டான்ட்டு சொன்னான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல 2 பேருக்கும் ஹாப்பி ஆயிடுது. 2 பேரும் ஒரு மாதிரி ஜாலியாக பண்ணிகிட்டு இருக்க. இதை வந்து சேகி பார்க்குறானா. சேகி பார்க்குறத அவன் பார்த்துட்டு 2 பேருமே ஒன்றுமே நடக்காத மாதிரி அப்படியே எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இவனும் ஒரு வழியாக அவனோட ரூமுக்கு வந்துட்டான். ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் இவன் அவனோட லிப்ஸை தொட்டு பார்த்துட்டே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். அந்த பாத்ரூமில் இவன் அவனை கிஸ் பண்ண போனான்ல அதை எல்லாமே திங்க் பண்ணி பார்த்துட்டே அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. அப்புறம் 4வது வேம்பயர் சொன்னான்ல மனுஷனும் வேம்பயரும் ஒன்றா இருக்க முடியாது, அதுக்கு பாசிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னான்ல, அது எல்லாத்தையுமே திங்க் பண்ணிவிட்டு திடீர்னு என்ன நினச்சான்னு தெரியல வேக வேகமாக அங்கேருந்து கிளம்புறான். அங்கேருந்து கிளம்புனவன் எங்கே போகிறான்னா கரெக்டாக நம்ம ஹன்னோட ரூம் டோர் முன்னாடி வந்து நின்று ரூமை வந்து நாக் பண்ண அவனும் சரின்ட்டு ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணால் இவன் வந்து நிற்கிறான். இவன் இருந்துட்டு அது அது வந்து நீ என்னை அவாய்ட் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் இருந்துட்டு என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் இருந்துட்டு ஒரு மாதிரி தயங்கிட்டேவும்
அது அது வந்து எனக்கு கொஞ்சம் எம்பரேசிங்கா இருக்கு அப்போ அப்படிங்கிற மாரி சொல்ல இவ இருந்துட்டு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாமே ஓகே தான் அப்படிங்கிற மாரி சொல்றா. இருந்தாலும் 2 பேருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. இவ இருந்துட்டு அது நான் காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவ சாத்தலான்னு போக, அவன் விட மாட்டேங்கிறான். அவன் இருந்துட்டு, "எனக்கு ஒரு ஃபேவர் வேணும் உன்கிட்ட இருந்து" அப்படின்னு சொல்லிட்டு ரூம் டோர ஓப்பன் பண்ணி உள்ள வரான். உள்ள வந்துட்டு, "இன்னைக்கு நைட்டு நீ என் கூட தூங்குறியா?" அப்படிங்கிற மாரி டக்குன்ட்டு கேட்டுர்றான் இவன். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன? அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கான். இதோட எபிசோட் 4 இங்க முடியுது. இதுக்கப்புறம் எபிசோட் 5 இன்னும் ரிலீஸ் ஆகவே இல்ல. எபிசோட் 5 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் அத வந்து அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாரி நெறைய பிஎல் சீரிஸ் பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் குடுங்க. பை மை ஃபேமிலீஸ். பாய்.